திருப்பத்தூர் அருகே 4,51,00,000 ரூபாய் மதிப்புமிக்க 3 கிலோ 550 கிராம் தங்க கட்டிகள் பறிமுதல் செய்த தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் மற்றும் போலீசார் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட தங்க கட்டிகளை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் கோட்டை சோதனை சாவடி அருகே தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு அலுவலர்கள் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்தும் விதத்தில் கூட்டுறவு சார்பதிவு அலுவலர் ஷேக் அப்துல்லா தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த வங்கிகளுக்கு பணம் எடுத்து செல்லும் வாகனத்தை பரிசோதித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த இடத்துக்கு வருகை தந்த காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் உள்ளிட்ட போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணையில் புதுக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் தங்க நகை கடைகளில் இருந்து மதுரையில் உள்ள தங்க நகை கடைகளுக்கு சுமார் 4,51,00,000 ரூபாய் மதிப்புமிக்க 3 கிலோ 550 கிராம் மதிப்புமிக்க தங்க கட்டிகளை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இருப்பினும் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதால் வாகனத்தோடு தங்க கட்டிகளை பறிமுதல் செய்த நிலையான குழு அலுவலர்கள் மற்றும் போலீசார் திருப்பத்தூர் கருவூலத்திற்கு கொண்டு வந்தனர். தங்க கட்டிகளின் மதிப்பு ரூபாய் 4 கோடிக்கு மேல் இருப்பதை அறிந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவபாலன், காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் மாவட்ட கருவூலத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்து பின்பு உரிய பாதுகாப்போடு கொண்டு சென்றனர். இரவில் சுமார் 4,51,00,000 மதிப்பீட்டில் பிடிப்பட்ட தங்க கட்டிகளை திருப்பத்தூர் பகுதிகளில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஆய்வின் போது கோட்டை காவல் ஆய்வாளர் லட்சுமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.